ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கயம்னம். எப்போவுமே ஒரே மாதிரி பூரி மசால் பண்ணுறோமே கிழங்கு. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு லூஸாக கிழங்கு பண்ணியிருக்கேன், குழம்பு மாதிரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருந்தது. இன்றைக்கி நான் பூரி கூட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது சப்பாத்தி கூட, ஃபுல்கா கூட, தோசை கூட நீங்கள் எது கூட வேணாலும் தொட்டுக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 8 கிழங்கு, சின்ன கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு அரைக்கு கருவேப்பிலைங்க, ஒரு குட்டி கப்பு, ஒரு சின்ன கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பு பட்டாணி. இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குடமிளகா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட்டி பெருங்காயம் 2 துண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பதத்துக்கு லூஸாக செஞ்சு பாருங்கள், கிரேவி மாதிரி. எப்போவுமே கெட்டிமாகவே கிழங்கு மசால் பண்ணுவேன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரைக்க கருவேப்பிலை, அதையும் சேர்த்து இந்த தாளிப்பு கூட நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க, நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக இப்போ தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சட்டுன்னு வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ ஒரு கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளவுதான் போடுறேன். அதே மாதிரி ஒரு குட்டி கப்பு கேரட்டு, நல்லா பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன கேரட்டு. உங்கள்கிட்ட குடமிளகா இருந்ததுன்னா ஒரு பாதி குடமிளகா கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி இந்த டைமில் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4, 5 பல்லு குட்டி பல்லு பூண்டு தட்டி போடுறேன், வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே கெட்டிமாகவே கிழங்கு மசால் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து மார்னிங் டைம் டிஃபனுக்கே இந்த மாதிரி செஞ்சால் என்னன்னு தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டோட ஆரஞ்சு கலர், அந்த பட்டாணியோட பச்சை கலர் இந்த மஞ்சத்தூளோடு சேரும்போது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மாவாக மசித்து சேர்த்துக்கோங்க. இதை நான் நல்லா தண்ணியாக விட்டு, நிறைய ஒரு பெரிய டம்ளர் தண்ணி விட்டு நல்லா லூஸாக குழம்பு பதத்துக்கு தான் குக் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணோம்னா ஆறின பிறகு இந்த கிரேவி நல்லா திக்காகிடும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு ஆறின பிறகு இது நல்லா திக்காகிடும். இப்போ நான் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எப்போவுமே வெந்நீர் போட்டு சுடு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதி வந்துடும். நமக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நான் கொதித்த தண்ணியை தூக்கி இந்த கிழங்குல விடுறேன். இந்த தண்ணி விட்டு மீடியமான அடுப்பானலில் மாற்றிட்டு 5 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போகிறோம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எவ்வளோ லூஸாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு குழம்பு மாதிரி நீங்களும் லூஸாக பண்ணுங்கள். இது ஆறின பிறகு நல்லா திக்காகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கிழங்கு மசால் நல்லா கெட்டிமாக ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது பூரி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பூரி செஞ்சுருக்கேன். பூரி எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா உப்பலான ஃப்ளப்பியான பூரி கூட இந்த கிழங்கு மசாலா வச்சு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி பூரியை நல்லா சிவந்த நிறமாக பொரித்து எடுங்க, அப்போ தான் பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி நல்ல சிவப்பு நிறத்தில் பூரி பொரித்து எடுப்பேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். வெள்ளையாகவே நான் பொரிக்க மாட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கரண்டியோட பின் பக்கத்தால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி சூப்பராக ஃப்ளப்பியாக உப்பி வரும். இந்த உப்பலான பூரி கூட
நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு யம்மியான கிழங்கு மசால். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி பூரி கிழங்கு மசால் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எம்மியான ஒரு கிரேவி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கலக்கலாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.